வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த அலச போறோம். நீதிக் களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பழமையான நூலோட உருவகங்களை ஆராய்ந்து இன்சொல், அதாவது இனிமையான பேச்சு, ஏன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலமா இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த அலசல்ல நாம பார்க்க போற முக்கிய தலைப்புகள்: நூலின் அறிமுகம், வன்முறையின் மாயை, இனிமைக்கு இயற்கையோட பதில், உண்மையான செல்வம் மற்றும் குணம், அப்புறம் இறுதி விதி. அவ்வளவுதான், நேரடியா விஷயத்துக்கு வந்துடுவோம். முதல்ல இந்த நூலோட அறிமுகம், அதாவது அறவுரைகளின் களஞ்சியத்தை பத்தி சுருக்கமா பாத்திரலாம். புலவர் குடந்த அவங்க தொகுத்த நீதிக் களஞ்சியம் நூலோட அசல் அட்டைப்படம் இதுதான். பல நூற்றாண்டுகளா நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த அறநெறிகளை ரொம்ப ஈஸியா எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அழகான கவிதைகளா இந்த நூல் தொகுத்து கொடுக்குது. நிஜமாவே இது ஒரு அற்புதமான வழிகாட்டி நூல். இன்னைக்கு நம்ம அலசலோட முழு மையமுமே ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை சுத்தி தான் இருக்க போகுது. அதுதான் இன்சொல். இன்சொல்னா வேற ஒன்னும் இல்ல, மத்தவங்க கிட்ட இனிமையாவும் அன்பாவும் ரொம்ப கனிவாவும் பேசுறது தான். இந்த நூலோட 690வது பாடல் ஒரு சூப்பரான உண்மையை சொல்லுது. இன்சொல் பேசுறதால எப்பவுமே நமக்கு எந்த தீங்கும் வராது, அது அளவற்ற நன்மைகளை மட்டுமே தரும்னு ஆணித்தரமா சொல்லுது. வன்சொல் துன்பத்தை தரும், ஆனா இன்சொல் யாருக்கும் எந்த துன்பத்தையும் தராது அப்படிங்கிறது தான் இதோட அடிப்படை. இந்த இன்சொல் அப்படிங்கிற கருத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து மட்டும் எடுத்ததில்ல இது. மொத்தம் 21 வெவ்வேறு புகழ்பெற்ற செவ்வியல் நூல்கள்ல இருந்து ஆதாரங்களை திரட்டி இந்த இனிமையான பேச்சோட மகிமைய ஆசிரியர் நிரூபிக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா நாலடியார், பழமொழி, ஆத்திச்சூடி மாதிரி மாபெரும் இலக்கிய படைப்புகள் உட்பட மொத்தம் 18 செவ்வியல் நூல்கள். இப்படி பல நூல்களோட கருத்துக்களை ஒன்னா இணைச்சு மத்தவங்க கிட்ட கனிவா பேசுறது தான் இந்த சமூகத்தோட மிக முக்கியமான அடிப்படை விதிங்கிறத ஆசிரியர் ரொம்ப அழகா புரிய வைக்கிறார். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். வன்முறையின் மாயை. மென்மை ஏன் எப்பவுமே வெல்லுதுன்னு பார்க்கலாம். இத விளக்குறதுக்கு ஒரு அருமையான ஒப்பீடு இருக்கு. ஒரு பெரிய பாறையை உடைக்க தவற இரும்பு கடப்பாறை எங்க, அத ரொம்ப ஈஸியா பிளந்துடுற மரத்தோட மெல்லிய வேர்கள் எங்க? யோசிச்சு பாருங்க. கடுமையான கனமான ஒரு இரும்பு கடப்பாறையால கூட பாறையை பிளக்க முடியாது. ஆனா ரொம்ப மென்மையா மெதுவா வளர்ற மரத்தோட வேர் அந்த பாறையை அசால்ட்டா பிளந்துடுது இல்லையா? இந்த உதாரணத்தை தான் 692வது பாடல் தெளிவா விளக்குது. கடுமையான வார்த்தைகள் ஒரு மனுஷனோட மனசை மாத்த தவறிடுது. ஆனா மென்மையான இனிமையான வார்த்தைகளுக்கு எப்பேற்பட்ட கடினமான இதயங்களுக்குள்ளும் ஊடுருவி அவங்கள மாத்திர ஒரு நம்ப முடியாத சக்தி இருக்குங்கிறத இந்த பாடல் ரொம்ப ஆழமா பதிய வைக்குது. அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அன்பும் கனிவும் முற்றிலும் இலவசம். வறுமையினால உங்களால ஒருத்தருக்கு பண உதவி செய்ய முடியலனா கூட பரவாயில்ல, ஆனா ஒருத்தர்கிட்ட கனிவா பேச தவறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப கொடிய செயல்னு இது சொல்லுது. அடுத்ததா 691வது பாடல்ல ஒரு திடுக்கிடுற கற்பனைய ஆசிரியர் கொண்டு வரார். நீங்க கனிவா பேச வேண்டிய இடத்துல பேசாம அமைதியா இருக்கிறது எதுக்கு சமம் தெரியுமா? ஒரு இரும்புக் கொல்லன் உங்க வாயை இரும்பால் பூட்டி வைப்பதற்கு சமமாம். அப்படி பேசாம இருக்கிறது அவ்வளோ பெரிய துயரம்னு இந்த பாடல் சுட்டிக்காட்டுது. அடுத்து இயற்கையின் பாடங்கள். இனிமேக்கு இந்த உலகம் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே மனிதர்களோட உறவை கடலோடு ஒப்பிடுறாங்க. கடல் சுட்டெரிக்கும் சூரியனோட வெப்பத்தை பார்த்து பொங்கி எழறதில்ல, அது அப்படியே அமைதியா தான் இருக்கும். ஆனா அதே கடல் குளிர்ந்த நிலவோட இதமான கதிர்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அலவீசி பொங்கி எழும். 693வது பாடல் இதே சூரியன், நிலவு, அப்புறம் பொங்கும் கடல் உருவகத்தை ரொம்ப துல்லியமா காட்டுது. மனிதர்கள் கடுமையான சூடான வார்த்தைகளை கேட்கும்போது விலகி போயிடுறாங்க. ஆனா குளிர்ச்சியான, மனசுக்கு அமைதி தர்ற இனிமையான வார்த்தைகளை பேசுறவங்கள நோக்கி மக்கள் இயல்பாவே ஈர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இதை இன்னும் ஆழமா புரிஞ்சிக்க 2 பறவைகளை நாம கவனிக்கணும். ரெண்டுமே கருப்பு நிறச் சிறகுகள் கொண்டவை தான், பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒன்னு எல்லாராலும் விரும்பப்படுற குயில், இன்னொன்னு பலரும் தவிர்க்க நினைக்கிற காகம். 694 மற்றும் 695வது பாடல்கள் இதேதான் சொல்லுது. இங்க வெறும் தோற்றம் நம்மளை ஏமாத்திடுது. இந்த உலகம் குயிலை நேசிக்க காரணம் என்ன? அதோட குரல்ல இருக்கிற இனிமை மட்டும்தான். நம்ம வார்த்தைகள் தான் நம்மளோட மதிப்பை தீர்மானிக்குது அப்படிங்கிறத இதை விட சிறப்பா யாராலையும் நிரூபிக்க முடியாது. அடுத்து உண்மையான செல்வமும் குணமும். இந்த நூல் இதமான உணர்வுகளுக்கு ஒரு சூப்பரான படிநிலையை உருவாக்குது. முதப்படி நிலவோட கதிர்கள் குளிர்ச்சியானவை. 2வது படி சந்தனம் நிலவை விட குளிர்ச்சியானது. ஆனா 3வது மற்றும் உச்சகட்ட படி என்னன்னா, அறிவுடைய சான்றோர் பேசுற இன்சொற்கள் இந்த 2யும் விட ரொம்பவே குளிர்ச்சியானவை.
இந்த 696வது பாடல் அந்த குளிர்ச்சியோட படிநிலைகளை தெளிவா பட்டியலிடுது. இயற்கையில இருக்கிற மிக சிறந்த குளுமையான பொருட்களை விட மனிதர்கள் பேசுற கனிவான வார்த்தைகளை ஆசிரியர் ரொம்ப உயர்த்தி சொல்றார். இதன் மூலமா பரிவோட பேசுற ஒருத்தர்கிட்ட ஈடு இணையற்ற ஒரு உணர்வுபூர்வமான செல்வம் இருக்குங்கிறத அவர் நிரூபிக்கிறார். இப்போ நம்ம அலசலோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, இறுதி வீதி. இந்த தொகுப்பு ஆத்திச்சூடியிலிருந்து எடுக்கப்பட்ட 2 சுருக்கமான ஆனா ரொம்ப அழுத்தமான கட்டளைகளோட முடிவடையுது. இது நாம் இதுவரைக்கும் பார்த்த தத்துவங்களெல்லாம் உடனே செயல்படுத்துற ஒரு ஆக்ஷனா மாத்திடுது. அது என்ன சொல்ல தெரியுமா? நியாயம் பட உரை வெட்டென பேசேல். அதாவது எப்பவுமே இனிமையா பேசுங்க, யாரிடமும் எப்பவும் கடுமையா பேசாதீங்க. இதுல எந்த குழப்பத்துக்கும் இடமில்ல. பேச்சுல கனிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாய கடமைங்கிறத இது காலத்தால் அழியாத ஒரு விதியா வைக்குது. இப்போ உங்களுக்கான நேரம். இன்னைக்கு நீங்க உங்க வேலைகளை தொடங்கும் போதோ இல்ல மத்தவங்க கிட்ட பேசும்போதோ உங்களோட சொந்த உரையாடல்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இன்னைக்கு உங்க வார்த்தைகள் ஒரு இரும்பு கடப்பார மாதிரி செயல்படுதா, இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிலவோட இதமான குளுமையை தருதா? நீங்களே முடிவு பண்ணுங்க.